Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இன்கம் டாக்ஸ்ல டிடக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டிடக்ஷன்ல மொத்தமா இங்க ஒரு மூணு செக்ஷன் பார்க்க போறோம். ATC, ATCCC, ATCCD. இந்த மூணு செக்ஷன்ல எப்படி டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ATC, அதாவது அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படின்னா அதுக்கு எப்படி டிடக்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த ATC செக்ஷனுக்கு எலிஜிபிள் அசஸ் யாருன்னா இண்டிவிஜுவல் HUF, இவங்க ரெண்டு பேருமே எலிஜிபிள். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம மேக்ஸிமம் டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோமோ இந்த சேவிங் ஸ்கீமில் அந்த அமௌண்ட் ₹6 1,50,000. இந்த ரெண்டில் விச்சவர் இஸ் லெஸர் எதுவோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அடுத்தது இப்போ என்னென்ன சேவிங் ஸ்கீம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே ATCக்கு மட்டும் ஒரு 20 to 25 சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் மேட் இன் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது இங்கே ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டாட்யூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த அமௌண்ட் டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அதில் ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பாலிசி இஷ்யூடு பிஃபோர் 1/4/2012 அப்படின்னா actual premium paid are 20% of capital sum assured. இந்த ரெண்டுல whichever is lesser எதுவோ அதை தான் நம்ம இங்கே டிடக்ஷனை கிளைம் பண்ணலாம். இதே பாலிசி issued on or after 1/4/2012 அப்படின்னா actual premium paid are 10% of capital sum assured. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிசி issued on or after 1/4/2013 பட் ஆனால் பர்சன் பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு இல்லைனா ஏதாவது டிசீசஸ்னால சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு actual premium paid are 15% of capital sum assured. இது எல்லாத்துலேயுமே whichever is lesser எதுவோ அதை தான் நம்ம LICல காமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா amount deducted out of government employee salary towards deferred annuity. இது அவங்களோட சேலரியில் 20%க்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி குரூப் இன்சூரன்ஸ்க்கு ஏதாவது அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், தென் சூப்பர் அனிமேஷன் ஃபண்டுக்கு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இல்லை பே பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபார் டிஃபர்ட் ஆன்யூட்டி, டெபாசிட் மேட் இன் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். இந்த ரெண்டுலையும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம் இல்லை டெபாசிட் பண்ணுறோமோ அதை நம்ம ஃபுல்லாக டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் 8th and 9th இஷ்யூனா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆர் அங்கே இருந்து ரிசீவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டையும் நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ப்ளஸ் அங்கேருந்து ரிசீவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டையும். அடுத்தது அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் நேஷனல் சேவிங் ஸ்கீம் 1992, இதில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். அடுத்தது அமௌண்ட் பே டு LIC. LICல அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற பாலிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்ப இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். என்னென்ன பாலிசிஸ் அப்படின்னா ஜீவன் தாரா, ஜீவன் தாரா 1, நியூ ஜீவன் அக்ஷயா, நியூ ஜீவன் அக்ஷயா 1, நியூ ஜீவன் அக்ஷயா 2, இந்த மாதிரி பாலிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்ப. அதே மாதிரி அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் நோட்டிஃபைடு பென்ஷன் ஃபண்ட் செட்டப் பை மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் UTI, அமௌண்ட் டெபாசிட்டட் வித் நேஷனல் ஹவுசிங் பேங்க். இதுல எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம் அதை டெபாசிட் பண்றோமோ அந்த அமௌண்ட்டை டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். இதுல நேஷனல் ஹவுசிங் பேங்க்ல மட்டும் டெபாசிட் பண்றப்ப நம்ம ஹவுசிங் லோன் அக்கௌண்ட் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணணும். இல்ல ஏதாவது அவங்க செட்டப் பண்ணிருக்க, அதாவது நேஷனல் ஹவுசிங் பேங்க் செட்டப் பண்ணிருக்க பென்ஷன் ஃபண்ட்ல அமௌண்ட் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட்டட் வித் அன் அத்தாரிட்டி என்கேஜ் இன் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஆர் டவுன் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ ஏதாவது ஒரு அத்தாரிட்டி ஹவுசிங் டெவலப்மெண்ட் இல்லை டவுன் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த அத்தாரிட்டியில் நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோம்னா அந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனி சப்ஸ்கிரிப்ஷன் இன் டெபாசிட் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்க டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப. தென் டெபாசிட் இன் சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட். ஸோ சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் அப்படிங்கிறது மெயினாக கேர்ள் சைல்டுக்காக டெவலப் பண்ணது. இதில் அசசி அவங்களோட ஓன் சில்ட்ரனுக்கும் டெபாசிட் பண்ணலாம், இல்லை அவங்க லீகல் கார்டியனாக சம் அதர் பர்சனுக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஸோ யாருக்கு டெபாசிட் பண்ணாலும் அவங்க எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். அடுத்தது டேர்ம் டெபாசிட் வித் பேங்க், அதாவது லெஸ் தேன் 5 years இருக்கிற டேர்ம் டெபாசிட்ல நம்ம எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்றோமோ அந்த அமௌண்ட்டை டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். அடுத்தது அமௌண்ட் டெபாசிட்டட் ஆர் இன்வெஸ்டட் இன் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஃபுல்லி குவாலிஃபைட் ஃபார் டிடக்ஷன். நெக்ஸ்ட் ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் ஃபார் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம ஹவுசிங் லோனை ரீபே பண்றோம், அந்த லோன் ஒரு ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காகவோ இல்லை
சாரி அந்த லோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த ஹவுசிங் லோன் வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லையோ எல்ஐசிலையோ ஹெச்டிஎஃப்சிலையோ இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இல்லை என்னோட ஓனர் எம்ப்ளாயர் கிட்ட இருந்தோ நான் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரீபே பண்ணுறப்போ ஃபுல் அமௌண்ட்டாகவும் பே பண்ணலாம், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்லையும் நான் பே பண்ணலாம். ஸோ அப்போ எவ்வளோ ஆக்சுவல் அமௌண்ட் நான் பே பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டை டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் tuition fee for 2 children, then amount invested in equity shares or debentures in eligible issues. இந்த ரெண்டுலையும் நான் எவ்வளோ அமௌண்ட் டியூஷன் ஃபீயாக பே பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டை டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் டு பாண்ட்ஸ் ஆஃப் நபார்ட், 5-year டைம் டெபாசிட் இன் an அக்கௌண்ட் அண்டர் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ரூல் 1981, டெபாசிட் இன் an அக்கௌண்ட் அண்டர் தி சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ரூல்ஸ் 2004, கான்ட்ரிபியூஷன் பை an employee of central government in his national pension scheme. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டையும் நம்ம வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,50,000 வரைக்கும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். 1,50,000 ஃபார் எக்ஸாம்பிள் 1,70,000 போகுது அப்படின்னா அந்த ரிமைனிங் 20,000 நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். அப் டு 1,50,000 வரைக்கும் நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் டிடக்ஷன் ரெஸ்பெக்ட் டு கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஃபண்ட். பென்ஷன் ஃபண்டுக்கு ஏதாவது அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்னா அதுக்கு எப்படி டிடக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செக்ஷன் பார்த்தீங்கன்னா 80CCC. பென்ஷன் ஃபண்டுக்கு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறப்ப இங்கே யார் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும்னா இண்டிவிஜுவல் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம்னா ஆக்சுவலி பெய்ட் ஆர் ₹1,50,000 whichever is lesser. இந்த ரெண்டுலையும் எது லெசர் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அசசி பே பண்ணுறப்ப அவரோட டாக்ஸபிள் இன்கம், அவரோட இன்கம் எவ்வளவோ அந்த இன்கம்ல இருந்து தான் வந்து அவர் பே பண்ணணும். அவரோட டாக்ஸபிள் இன்கம்ல இருந்து தான் பே பண்ணணும், வேற எந்த இன்கம்ல இருந்தும் பே பண்ணக்கூடாது. இது இப்போ நம்ம பார்த்தது 80CCC. அடுத்த செக்ஷன் 80CCD, அதாவது டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் எம்ப்ளாயர். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒருத்தர் எம்ப்ளாயியாக 1/4/2004 அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் 2003 டிசம்பர் 2003 இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீமாக இருக்கலாம், இல்லைனா அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் அது வந்து February 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்கீமில் ஏதாவதுல அவங்க வந்து அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து ஃபார் எம்ப்ளாயீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்க ஆர் 10% ஆஃப் சேலரி. இது வந்து என்னன்னா இது நம்ம இப்போ பார்க்குறது 80CCD. இதில் இந்த அமௌண்ட் டெபாசிட் ஆர் 10% ஆஃப் சேலரி அப்படிங்கிறது 80CCD1ல வருது. அடுத்தது ஸோ இந்த ரெண்டுல விச்சவர் இஸ் லெஸ் எதுவோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். ப்ளஸ் இங்கே வந்து என்னன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆர் 10% ஆஃப் சேலரி. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் 14% ஆஃப் சேலரி வரும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் விச்சவர் இஸ் லெஸ் எதுவோ அது இந்த ரெண்டு லெஸ்ஸர் அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து 80CCDல சப்செக்ஷன் 2ல வருது, இது வந்து 80CCDல சப்செக்ஷன் 1ல வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் இண்டிவிஜுவல்ஸ் அதர் தேன் எம்ப்ளாயி, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்க ஒரு பர்சனோட எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இதுவும் வந்து 80CCD சப்செக்ஷன் 1ல வருது. ஸோ டெபாசிட்டர் ஓன் கான்ட்ரிபியூஷன் அவங்க எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்காக ஆர் 20% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். இங்கே ரெண்டுலையும் நம்ம சேலரி பார்த்தோம், இங்கே என்னன்னா 20% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப விச்சவர் இஸ் லெஸ்ஸர் எதுவோ அதுதான் வந்து நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல அடிஷனல் டிடக்ஷன் அப்படிங்கறத அலோவ் பண்றாங்க. இது என்னன்னா 80CCD சப்செக்ஷன் 1B அப்படிங்கிற இதுல இந்த அடிஷனல் டிடக்ஷன் கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் அடிஷனல் டிடக்ஷன் அலோவ் பண்றாங்க. அது ஸ்பெசிஃபைடு டெபாசிட்டருக்கு. இங்க ஸ்பெசிஃபைடு டெபாசிட்டர் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் நான் சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் அவைல் பண்றாங்க. மெயினா 80CCD1ல கவர் ஆகிறவங்க. இங்க வந்து 80CC1ல வந்து யாருன்னா இந்த எம்ப்ளாயி அமௌண்ட் டெபாசிட் ஆர் 10% ஆஃப் சேலரி விச்சவர் இஸ் லெஸ்ஸர்ல வரவங்க. அதே மாதிரி இங்க செல்ஃப் எம்ப்ளாயில டெபாசிட்டர் ஓன் கான்ட்ரிபியூஷன் டு NPF 20% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த ரெண்டுலயும் விச்சவர் இஸ் லெஸ்ஸர்ல யார் வராங்களோ அந்த பர்சன்ஸ் மட்டும் தான் இங்க 50,000 அடிஷனல் டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிடக்ஷன் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் 80C 80CCC அண்ட் 80CCD1 இந்த செக்ஷன்ல கவர் ஆகுறாங்களோ அவங்களுக்குலாம் 1,50,000. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த 80CCD1B எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் 2 lakh வரைக்கும் டிடக்ஷன் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்ண முடியும்.
இங்கே வந்து டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறாங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை அவங்க வந்து அதுலேருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வித்ட்ரால் பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை மட்டும் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டில் 25% எக்ஸம்டடு, ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் வந்து டேக்ஸபிள். அடுத்தது அதே மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா 60% ஆஃப் அமௌண்ட் வந்து எக்ஸம்டடு. இதே அசசி வந்து டெத் ஆகிட்டாரு அவங்களோட நாமினி வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்றாங்கன்னா அப்போ வந்து இங்க டாக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது 80C, 80CCC, 80CCD. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.